பொன்னியின் செல்வன் நேற்றைய வீடியோவில் அதில் வர முக்கியமான கேரக்டர்களும் அந்த கேரக்டர்களோட தன்மையும் நம்ம பேசியிருந்தோம். நிறைய பேர் பொன்னியின் செல்வன் நாவல் இவ்வளோ பெருசாக இருக்கே, நாங்கள் சுருக்கமாக படிக்கிறதுக்காக பல யூடியூப் வீடியோ தேடணும், எல்லாம் 4 மணி நேரம் 3 மணி நேரமாக இருக்குது, நீங்கள் சுருக்கமாக சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. காஞ்சிபுரத்தில் இருக்க ஆதித்த கரிகாலன் தன்னோட தங்கச்சி குந்தவைக்கும் அப்பா சுந்தர சோழருக்கும் ஒரு கடிதத்தை எழுதி தன்னுடைய நண்பனான வந்தியத்தேவன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தை வாங்கிட்டு வர வந்தியத்தேவன் வர வழியில் கடம்பூர் மாளிகையில் சோழர்களுக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறாரு. இந்த தகவலை குந்தவைட்டையும் சுந்தர சோழர்கிட்டையும் வந்து சேர்க்குறாரு தஞ்சாவூரில். கடிதத்தை வாங்கிட்டு குந்தவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அண்ணன் கொடுத்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேலை தரேன், என் தம்பி ஈழத்தில் இருக்கான், அவன்கிட்ட கொண்டு போய் நான் தர கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்குறாங்க. ரெண்டு கேட்டதுக்கே இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கோம், அழகான பொண்ணு கேட்குது, இதுக்கு அலைய மாட்டோமான்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அங்கே வந்து கிளம்ப முயற்சி செய்கிறாரு. போகிற வழியில் ஆழ்வார்க்கடியான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அருள்மொழிவர்மன் ஈழத்திலேயே இருக்கட்டும், அதுதான் அவருக்கும் இங்கே இருக்க அரசுக்கும் நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆதித்த கரிகாலனோட இன்னொரு நண்பனான பார்த்திபேந்திர பல்லவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அருள்மொழிவர்மனை தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க, காஞ்சிபுரத்தை கூப்பிட்டு வந்துடுங்க, அதுதான் ஆதித்த கரிகாலனுக்கு நல்லது, அருள்மொழிவர்மனுக்கு நல்லதுன்னு அவர் சொல்கிறாரு. ஏடா இது ஒரே ஆளை 3 பேர் 3 இடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு வந்தியத்தேவன் குழம்பி, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வேலை கொண்டு போய் ஈழத்தில் சேர்க்கறது தான் அப்படின்னு சொல்லி தகவலை சேர்க்கறதுக்காக இங்கேருந்து பூங்குழலி படகு மூலமாக ஈழத்துக்கு போகிறாரு வந்தியத்தேவன். அங்கேயும் 3 இடத்துல எந்த இடத்துக்கு போகிறதுன்னு அருள்மொழிவர்மனுக்கு குழப்பம்தான். இருந்தாலும் கப்பலில் கிளம்பி வர தயாராகிறாரு. அப்படி அவர் கிளம்பும்போது இங்கிருந்து பழுவேற்றைகள் வீரர்கள் வந்து அவரை சிறை செய்ய வராங்க. அவங்கக்கிட்ட வந்தியத்தேவன் சிக்க அந்த வந்தியத்தேவனை காப்பாற்ற அருள்மொழிவர்மன் கப்பலில் இறங்க, இவங்க 2 பேரும் சண்டை செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் புயல் கப்பலை தாக்க 2 பேரும் கப்பல்லேருந்து கடலில் விழுக, அவங்க 2 பேர்த்தையும் பூங்குழலி காப்பாற்றி நாகப்பட்டினத்தில் சேர்க்க இங்கே அருள்மொழிவர்மனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இதுக்கு நடுவில் அருள்மொழிவர்மன் இறந்துட்டதா ஊர் ஃபுல்லாக வதந்தி கிளம்புது. இந்த வதந்தினால குந்தவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருள்மொழிவர்மனை நீ தலைமுறைவா அங்கேயே இங்கே தஞ்சாவூருக்கு வர வேணான்னு தகவல் அனுப்புகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகைக்கு வர வச்சு அங்கே கொல்ல முயற்சி செய்கிறாங்க ஒரு குரூப்பு. அங்கே ஆதித்த கரிகாலன் வரக்கூடாதுன்னு வந்தியத்தேவன் பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாரும் முயற்சி செஞ்சியும் அதை மீறி அவர் அங்கே வராரு. இன்னொரு பக்கம் தஞ்சாவூரில் சுந்தர சோழரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒரே இடத்துல கொல்லணும்னு முயற்சி பண்ணுறாங்க. கடம்பூரில் பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலனை கொல்ல முயற்சி நடக்குது, பல பழி வந்து வந்தியத்தேவன் மேலே விழுவுது. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா சுந்தர சோழரை ஒருத்தவங்க ஒரே இடத்துல கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா தகவல் வரும். இந்த நேரத்தில் தஞ்சாவூரில் சுந்தர சோழரை காப்பாற்ற ஒரு உயிர் வந்து தன்னோட உயிரை தியாகம் பண்ணோம். இப்போ தஞ்சாவூரில் இந்த உயிரை காப்பாற்ற வந்த உயிர் யார், இவங்களோட பின்னணி என்ன, கடம்பூர் மாளிகையில் ஆதித்த கரிகாலனுக்கு என்ன ஆச்சு, வந்தியத்தேவன் மேலே விழுந்த பழி என்ன ஆச்சு, அவர் அந்த பழியை போக்குனாரா இல்லையா, நாகப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உடம்பு சரியாயிருச்சா, அவர் திரும்ப தஞ்சாவூருக்கு வந்து ஆட்சியை பிடிச்சாரா இல்லையா, இப்படிங்கிற 3 இடத்துல 3 பரபரன்னு போகிற இடம் தான் கிளைமேக்ஸாக இருக்கும். இதுதான் பொன்னியின் செல்வனோட கதை. இந்த கதை இந்த கதைக்குள்ளே ஏன் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, இதோட பின்னணி என்னங்கிறத நீங்கள் மீதிய படத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் 2000 பக்கம் இருக்க பொன்னியின் செல்வன் நாவலோட சுருக்கமான கதை. இந்த கதையில் வர கேரக்டரை போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். லொக்கேஷன்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கதையை இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.